கண்ணா, சின்ன பட்ஜெட்ல ஊரை சுத்த முடியுமான்னு உங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் இருக்கா? நல்ல ஹோட்டலு, நல்ல சாப்பாடு, வீட்டுக்கு போறப்ப கிஃப்ட், சுத்தி பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நான் உங்கள்ட்ட சொல்றேன். டூப் ரஜினி மாதிரி பேசினாலும் ஆனா ஃபேக்டோட சொல்றேன். இந்த தடவை நான் எங்க இருக்கேன் தெரியுமா? இதுதான் லூமூட் பஸ் ஸ்டேஷன். பங்கூருக்கு போறதுன்னா பஸ் இங்க தான் இறக்கி விடும். ஒரு சின்ன குட்டி நடைய போட்டீங்கன்னா ஃபேரி டெர்மினல் அங்கதான் இருக்கு. அப்படியே போயிட்டே இருந்துட்டு பங்கூருக்கு போறோம். புலா பங்கோ போறதுக்கு லூமூட் வாட்டர் ஃப்ரண்ட்ல இருக்கிற ஜெட்டில இருந்து தான் நீங்க ஃபேரி எடுத்து போகணும். வர்கி பால டிக்கெட் கூட அவ்வளவு விலையா இல்ல, 10 வெள்ளி தான். உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. புலா பங்கோ போறதுக்கு 45 நிமிஷம் மட்டும் தான் பிடிக்கும். புலா பங்கோல மொத்தம் 3 ஜெட்டி இருக்கு. ஆனா நீங்க பண்டா புலா பங்கோ கிட்ட இருக்கிற ஜெட்டில இறங்குனீங்கன்னா உங்க டிராவலுக்கு ஈஸியா இருக்கும்னு சொன்னாங்க. அது யாரு சொன்னா? நான் தாங்க சொன்னேன். சொன்ன மாதிரி அரை மணி நேரத்துல கரெக்டா வந்து ஜெட்டி இறக்கி விட்டுருச்சு. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜெட்டி பங்கோ. சோ இங்க இருந்து வந்து நீங்க ஹோட்டல் போறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க காடி ரெண்ட் பண்ணலாம், மோட்டோ ரெண்ட் பண்ணலாம், டாக்ஸியும் இருக்கு. டாக்ஸி ஒரு ஆளுக்கு வந்து 15 சார்ஜ் பண்றாங்க, 4 பேருக்கு 15 தான் சார்ஜ் பண்றாங்க. இப்ப நான் போய் டாக்ஸி எடுக்க போறேன். நம்ம பட்ஜெட் பட்மநாதன் பங்கோருக்கு போய் லக்ஸரி ஹோட்டல்ல தங்க போறாரு. ஜெட்டில இருந்து 20 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற பங்கோ வாட்டர் ஃபால்ஸ் பீச் ரிசார்ட்ல தான் இந்த தடவை தங்க போறேன். நம்மள ஒரு டிக்கெட் செஞ்சாவா? ஓகே, அப்படி இப்படி ஹோட்டல் ரூமுக்கு வந்தாச்சு. நல்லா கம்ஃபர்டபுள் அழகா வச்சிருக்காங்க ரூம். ஓகே, இந்த ரூம்ல என்ன இருக்குன்னு நான் சொல்றேன். ஒரு டிவி வச்சிருக்காங்க, ஒரு குயின் சைஸ் பெட் இருக்கு, டாய்லெட் இருக்கு, ஃபேன் இருக்கு. ஆனா ஏர்கான் இல்ல. 60 ரிங்கெட்க்கு சிக்காப்பா அப்படி காம்பாக்டா வச்சிருக்காங்க. மெயினான மேட்டர் என்னன்னா சுத்தமா கிளீனா இருக்கு. சோ நம்ம இப்படி சாயிரதோட பங்கோரை சுத்தி பார்க்க டைம் ஆச்சுல, வாங்க போவோம். பேராலியே சிலாக் மலாக்கல இருக்கிற நம்ம புலா பங்கோ பாத்தீங்கன்னா 3வது பெரிய தீவுன்னு ஃபேக்ட் சொல்லுது. அது மட்டும் இல்லைங்க, மலேசியாலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலரான ஹாலிடே டெஸ்டினேஷன் கூட. பங்கோரை சுத்தி விதவிதமான ஆக்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அதுல மெயினா ஸ்விமிங், ஸ்னோர்க்கலிங், காயா அண்ட் மீன் பிடிச்சிங். பங்கோல ஈஸியஸ்ட் ஆப்ஷன் அதாவது டிரான்ஸ்போர்டேஷன் நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நான் மோட்டோ பைக் தான் சொல்லுவேன். சீப்பஸ்ட், ஹோட்டல் மணிக்கு இறக்கி விட்டுறாங்க. தாராளமா நம்ம வந்து பாய்ச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். எப்படி போனோம் தெரியுமா? இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லான்ச் பங்கோல. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெல்லோ நீப்பா வளவுல வந்து ஒரு சிக்காவான நாசி ஐயம் கடை பேரு நதஹியா நாசி ஐயம். சோ அங்கதான் வந்து சிக்காவா ஆர்டர் பண்ணிருக்கேன். ரொம்ப பசிக்குது, டயர்டா டிராவல் பண்ணி. தெல்லோ நீப்பால ஜெனரலா நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஃபுட்டும் வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஆனா நீங்க கரெக்டா கொஞ்சம் பீஜா சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இங்க வந்து பிரைஸ் அஃபோர்டபுளா இருக்கு. ஒன்னொன்று பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால ஆர்டர் பண்ணேன். ஆக்சுவலி நல்லா இருக்கு, தாராளமாக சாப்பிடலாம். நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா பங்கோர் சுத்தி பார்க்க ரெடி ஆகணும்ல. ஸோ பங்கோர்ல பட்டைய கிளம்புறது தான். சாப்பிடுங்க. லஞ்ச் முடிஞ்ச கையோட பங்கோர்லயே இருக்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்பாட்க்கு போக போறேன். அதுதான் கோத்தா பலாண்டா. ஹிஸ்டரி இல்லாத ஒரே இல்லை, பங்கோர்ல இல்லாம பேருமா? அப்படி இப்படி ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் வந்து டச் ஸ்பாட். இப்போ நாங்க தான் வந்திருக்கேன், போய் பார்ப்போம். ஹிஸ்டரினா வரலாறு தானே. இந்த ஃபோர்ட் பாத்தீங்கன்னா 1670ஸ்ல லாண்டாகாரங்க கட்டியிருக்காங்க. யார் கட்டினாங்கன்னா விஜய் தெரியுமா ஸ்டாப் பண்றதுக்கு. ஸோ 1690ஸ்ல வந்துட்டு என்ன நடந்திருக்குன்னா இங்க ஒரு லோக்கல்ஸ் வந்து கொஞ்சம் அவங்களோட சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இதை வந்து உடச்சி கொஞ்சம் டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. 1973ல நம்ம ஜபாத்தான் மியூசியம் பங்கோ என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த இடத்த அப்படியே கொஞ்சம் ரீஃபர்பிஷ் பண்ணிட்டு ஒரு மாதிரி அப்படியே டச் அப் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் டூரிஸ்ட் ஸ்பாட்டா அழகா ஆக்கி ஆக்டிவா செக்காப்பா இருக்கு. இங்கே ஒரு மர்மகதை இருக்கு. இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பெரிய ஹியூஜான ஒரு பாக்ஸ் இருக்கு. அது வந்து பாகமா போட்டு வச்சிருக்காங்க. கீழே வந்து மண்ணா இருக்கு. ஆனா இங்க நம்ம லோக்கல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இது கீழே வந்து ஒரு சொர்க்க பாதை மாதிரி போயிட்டு நேரா கடல்ல விளையாதுன்றாங்க.
அது உண்மையாலேன்னு தெரியல. ஆனா பிளாங்க் பார்த்துருந்துச்சா இப்பயே குதிச்சு இப்பயே போயிடுவேன். பங்கோல உங்களுக்கு கொஞ்சம் ஹிஸ்டரி பத்தி தெரியணும்னா டச் ஃபோர்ட்டுக்கு மறக்காம போங்க. சிக்கா பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா கப்பை. சோ எப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா எப்படி கப்பை செய்யறாங்க அதோட கம்பெனிக்கு வந்திருக்கோம். இதை எப்படி செய்யறாங்க பாப்பா. அங்கிள் இங்க ஒரு சீன அங்கிள் கேட்டேன், அங்கிள் இந்த கப்பை செய்யறதுக்கு எவ்வளவு நாள் பிடிக்கும் ரஃபா அப்படின்னு. என்ன சொன்னாங்கன்னா 5 மாசம் பிடிக்கும்னாரு. ஒரு கப்பை 100% முடிக்கிறதுக்கு. ஆக்சுவலி இங்க வந்து இந்த சைஸை பார்த்தா நான் சத்தியமா நம்புறேன். நீங்க இங்க வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அவ்வளவு பெருசா இருக்கு. 5 மாசம். இந்த பக்கம் நீங்க வந்து போர்டு பார்க்க வந்தீங்கன்னா சேஃப்டி அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கன்சிடர் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா நீங்க பாருங்களேன் எவ்வளவு வீக்கா இருக்குது. எங்க அம்மாவை கூட்டு வந்தாச்சுங்கன்னா இந்த போட்டை செய்யறவங்களா பாக்குறதுக்கு மனசுங்களா இல்ல ரோபோட்டான்னு தெரியல. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி பிளாங்க்ஸ் இந்த கட்டை இருக்குல்ல எல்லாமே வந்து கரெக்டான ஃபிட்டான ஸ்ட்ரக்சருக்கு பண்ணியிருக்காங்க. அந்த கர்வ்ஸ்லாம் நீங்க பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். இது என்னமோ மேன்மேட் மாதிரியே தெரியல. இவங்க முன்னுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்களா இவங்க தான் 100% செய்யறாங்க. இங்கே பாக்குறதுக்கு என்னமோ ஒரு திமிங்கலோட வாய் திறந்தா அப்படி இருக்கும். அப்படியே வா அந்த மாதிரி இருக்கு. அப்படியே அழகா அலைன் பண்ணி செக்காம செஞ்சிருக்காங்க. ஒரு கப்பையோட விலை எவ்வளவுன்னு கேட்டேன். இந்த ஃப்ரேம் பாத்தீங்களா இதை வந்து அப்படியே கடல்ல எடுத்துட்டு போயிட்டு ஃப்ளோட் பண்ற அளவுக்கு வரைக்கும் வந்துச்சுன்னா 700,000 அதோட பிரைஸ் டேக். அப்புறம் என்ஜின், ஏர்கான், அப்புறம் அந்த ஃபிஷிங் அக்சசரிஸ் அது எல்லாத்தையும் போட்ட கையோட 2.2 மில்லியன் வரைக்கும் வருமா. இங்க வந்து நீங்க சுத்தி பாக்குறதுக்கு இந்த போட்லாம் எப்படி செய்யறாங்கன்னு எவ்வளவு டிக்கெட்னு கேட்டீங்கன்னா ஃப்ரீ தான் சொல்லுவேன். ஃப்ரீயா விட்டாங்க, தாராளமா பார்க்கலாம். பட் உங்க பாதை எப்படி பாத்தீங்க கொஞ்சம் அங்கங்க மேடு பள்ளமா இருக்கு. முதல் ஒரு சீனா அங்கிள்கிட்ட ஒன்று கேட்டேன், அங்கிள் இப்போ நான் வந்து 2019 ஆர்டர் பண்ணிட்டு கடலுக்கு எடுத்துட்டு போயிட்டேனா நடுக்கடல்ல கப்பலை இறங்கி தள்ள முடியுமான்னு இப்படி கீழே குனிஞ்சு இப்படி என்னமோ எடுத்தாரு. ஓகே அங்கிள் பாய் சொல்லிட்டு போயிட்டே இருந்தேன். பங்கோல வந்து ஈவினிங் டைமுக்கு வந்து நீங்க ஒன்னும் இல்லாட்டி ஹோட்டல் போகிறதுக்கு குளிக்காததுக்கு ஒரு சிக்காம ஒரு பிளான் இருக்கு. இந்த வாழைப்பழத்தை தூக்கி இப்படி வானத்துல அப்படி காமிக்க சொல்றாங்க. ஆனா இந்த வாழைப்பழத்தை தூக்கி இப்படி வானத்துல இப்படி காமிக்க சொல்றாங்க. ஏன்னா அந்த அண்ணன் அங்கிள் டீன் வந்து சொன்னாரு பாருங்க, அது என்னமோ அதை எடுத்து போட்டு ஹார்ன் பில் ஃபீடிங். பில்லு கட்டாத ஒரே குருவி உலகத்துல ஹார்ன் பில். இங்க சன்செட் வியூ விஷாலமனுக்கு வந்தீங்கன்னா தாராளமா ஃப்ரீயா கொடுக்கலாம். பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? இட்ஸ் ஃப்ரீ. காம் see very friendly birds. உண்மையை சொல்ல போனாக்கா எப்படிடா நான் இவ்வளவு பெரிய குருவிக்கு பீஸா மூட்ட போறேன்னு நினைச்சேன். ஆனா ஒரு பேபி மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு போனதை பாத்தீங்களா? என்ன ஒரு ஆனந்தம் எனக்கு. சன்செட் வியூ ஷேலுக்கு நீங்க லேட் ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா நீங்க பாத்தீங்களா செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி நான் இவ்வளவு கிட்ட ஹார்ன்பில்ல பார்த்ததே இல்லை. And one more thing is it's absolutely free.